என்னுடைய பேர் மணிமாறன். என் பேர் ஷேக் அப்துல் கபீர். சரண் பகுதியில் விவசாயம் பார்த்து வருகிறேன். நான் ஒரு வெள்ளாங்குழி கிராமத்தை சார்ந்தவன். திருநெல்வேலி மாவட்டம். விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். போன ஆட்சியில் கடந்த 10 வருஷமா 6 பூ விளைச்சல் இல்லாம போச்சு. ஜூன் 3 கரெக்டா தண்ணி திறந்து இது பண்ணிருக்கணும். தண்ணி இருந்துமே திறக்காம விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, வறட்சியும் சந்திச்சாங்க. இப்போ திமுக ஆட்சியில எந்த பிரச்சனையும் இல்லாம தண்ணி கரெக்டா ஜூன் 3 தண்ணி திறக்காங்க. இதுக்கு காரணம் மாவட்ட செயலாளர் இருக்காங்க அண்ணாச்சி ஆவடைப்பன். இந்த ஆட்சி காலத்துல நதிநீர் ஒழுங்கா திறக்கறனால எங்களுக்கு விவசாயம் செழிப்பா மேன்மையா நடக்கு. இந்த 5 ஆண்டு காலங்களுக்கு எங்களுக்கு விவசாயத்துக்கு கண்ணடியங்கால்வாயில் எந்த விதமான நீர் குறைபாடும் இல்லை. ஜூன் 3 திறந்துருந்தாங்க. மேலும் விவசாயம் இங்கே செழிப்பாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விவசாயம்லாம் 10 வருஷமா எங்கள் ஊரில் சரியாக தண்ணி கண்ணடிக்கால தண்ணி வரல. இப்போ கலைஞர் புள்ள கிளீனாக தண்ணி வருது. விவசாய மக்கள் புள்ள நல்லா இருக்கும். நிறைய தண்ணி செழிப்பாக இருக்கு. விவசாயம் நல்லா இருக்கு. 10 ஆண்டு ஒழுங்காக தண்ணி வரல. 6 பூ ஒழுங்காக விளையலை. இப்போ தான் நல்லா தண்ணி செழிப்பாக இருக்குது. கிழக்க திருநெல்வேலி வரைக்கும் தண்ணி செழிப்பாக போகுது. இந்த கண்ணடையங்கால்வாய் காரையார் மணிமுத்தார் 2 டேம்களும் இணைந்து சங்கரங்கோயிலில் பிரிவாகும். வத்தாத ஜீவநதியான தாமிரபரணிக்கு ஒரு பிரிவு போகும். அதுலேருந்து ஒரு பார்ட் கண்ணடையங்கால்வாய் பிரிஞ்சு வரும். இந்த கண்ணடையங்கால்வாய் கல்லிடைக்குறிச்சி சின்ன சின்ன கிராமங்கள், அதுக்கப்புறம் வெள்ளங்குழி, அரிகேசவநல்லூர், வீரவநல்லூர், காரக்குறிச்சி, புதுக்குடி, கூனியூர், பத்தமடை, சேர்மாதேவி, மேலச்செவல் இது வரைக்கும் இது பயணித்து அங்கே ஒரு குளத்தை ஃபில்லப் பண்ணி அங்கேருந்து தருவை எல்லா பக்கம் இன்னும் பறந்து விரிஞ்சு செல்லக்கூடிய விஷயமா இருக்கும். இது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளையக்கூடிய பூமி. இது 2 போகம் விளைஞ்சிட்டு இருந்தது. இடப்பட்ட ஒரு காலங்களில் அது ஒரு போகமாக விளைய மாறிடுச்சு. தண்ணி சரியாக திறக்காததுனால என்னானது, ஒரு போகம் விளையாமல் என்ன வறட்சியாகி வெறும் நெல் அறுவடை செய்யக்கூடிய நிலைமை வந்துச்சு. அதுக்கு பின்னாடி முன்னாள் அமைச்சர் ஆவடை பண்ண வந்ததுக்கப்புறம் இப்போ அது 2 போகமாக தண்ணி திறக்கப்பட்டு மக்களுக்கு செழிப்பாக பயன்படக்கூடிய நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குது. இப்போ நல்ல முறையில் தண்ணி ஜூன் மாதம் 3 எப்போதும் ரெகுலராக தண்ணி திறந்துடுறாங்க. இப்போ முன்னாடி உள்ள ஆட்சி காலத்தில் அப்படி தனியாக திறக்கலை. இப்போ மக்கள் விவசாயிகள் சந்தோஷமாக இருக்காங்க. நேரம் நெல் விலையை கூட்டி அறிவிச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விவசாயிகள் மத்தியில். இதே மாதிரி எப்போதும் தொடரணும்னு விரும்பி நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம். இது போக மக்களுக்கு பயன்பாட்டிற்கும் குடிநீருக்கும் மற்ற தேவைகளுக்கும் எல்லாம் ஆடு மாடு வளர்ப்பதற்கும் எல்லாத்துக்குமே இது சிறந்த ஒரு கால்வாயாக இருக்கும். இந்த சிறந்து விளங்கக்கூடிய காலம் இன்னும் மேலும் சிறந்து நல்லபடியாக மக்களுக்கு பயன்பாடு தருவதற்காக இந்த அரசாங்கத்திற்கும் இதை அமைச்சு தந்தவங்களுக்கும் இந்த வெள்ளங்குழி சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் விவசாயத்தின் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.